Senior secondary 13.10 accountancy accounting information system அதாவது AIS அப்படின்னு சொல்லுவாங்க accounting information system and its various subsystem may be implemented through computerized accounting system. The subsystem of AIS are briefly described. So in the accounting information system இது வந்து எது மூலமா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா கம்ப்யூட்டர் அக்கவுண்டிங் சிஸ்டம் தட் இஸ் சிஐஎஸ்ன்னு இதுக்கு முன்னாடி டாபிக்ல பார்த்தோம். அது மூலமா தான் இந்த ஏஐஎஸ் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து எப்படின்ட்டு இந்த பிக்சர்ல நமக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டர்ல பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், திஸ் இஸ் ஏஐஎஸ் சிஸ்டம். இது மூலமா பார்த்தா என்னென்ன நம்மளால பண்ண முடியும்னாக்கா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மேனேஜ்மெண்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் நம்மளால டேட்டா பேஸ் வைக்க முடியும். சேல்ஸ் அண்ட் ரிசீவபிள் சப் சிஸ்டம், ஸோ எல்லா சேல்ஸும் எல்லா நமக்கு வர கேஷு கிரெடிட்ஸ் எல்லாமே இதெல்லாம் நம்மளால இது பண்ண முடியும், டேட்டா என்டர் பண்ண முடியும். கேஷ் சப் சிஸ்டம், ஸோ கேஷும் தென் பர்ச்சேஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், தென் பேயபிள் சப் சிஸ்டம், தென் இன்வென்ட்ரி அக்கௌண்ட் தட் இஸ் ஸ்டாக்ஸ், அப்புறம் ஃபிக்ஸட் அக்கௌண்ட் ஆசட்ஸ் எவ்வளோ இருக்கு, பேரோல் தட் இஸ் சம்பளம் எவ்வளோ யாருக்காவது தரும், எக்ஸிஸ் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சப் இயர்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், பட்ஜெட், டாக்ஸ் அக்கௌண்டிங், இது எல்லாமே இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல நம்மளால டேட்டா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஷ் அண்ட் பேங்க் சப் சிஸ்டம். ஸோ இந்த கேஷ் அண்ட் பேங்க் சப் சிஸ்டம் இதுல என்ன வருதுன்னாக்கா இட் டீல்ஸ் வித் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் கேஷ், போத் பிசிக்கலி கேஷ் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபண்ட். Electronic fund transfers takes place without having the physical entry or exit of cash by using the credit cards or electronic banking. ஸோ இந்த கேஷ் அண்ட் பேங்க் சப் சிஸ்டம்ல என்ன வருதுனாக்கா இது எல்லா வரவும் செலவும் தட் இஸ் ரிசிப்ட்ஸ், என்னென்ன கேஷ் வருதோ இல்லை என்னென்ன நம்ம பேமெண்ட் பண்றோமோ அது எல்லாமே பிசிக்கல் கேஷா இருந்தாலும் சரி இல்லை எலக்ட்ரானிக் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்டா இருந்தாலும் சரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கேஷ் அண்ட் பேங்க் சப் சிஸ்டம்ல வந்து டேட்டாவை என்டர் ஆகிடும். இந்த எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து எந்த ஒரு பிசிக்கல் என்ட்ரி இல்லாம இது நடக்காது இல்லையா. Exit of cash by using a credit cards or electronic banking. ஸோ இந்த கேஷ் டீலிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பிசிக்கல் இருக்கணும், இல்லாட்டி கிரெடிட் கார்ட்ஸ் இல்லாட்டி எலக்ட்ரானிக் பேங்க் மூலமா இருக்கிறது எல்லாமே இந்த கேஷ் அண்ட் பேங்க் சப் சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, டேட்டா என்ட்ரி ஆகும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் சப் சிஸ்டம். It deals with recording of sales, maintaining of sales ledger and receivables. It generates periodic reports about sales, collection made overdue, accounts and receivables positions, and as also aging schedule and receivable data. ஸோ இந்த சேல்ஸ் அண்ட் அக்கௌண்ட் ரிசீவபிள் சிஸ்டம்ல என்ன டேட்டாஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம்னாக்கா அந்த கம்பெனியில் நடக்கிற எல்லா சேல்ஸும் சரி இல்லை ரிசீவபிள்ஸும் சரி, அதாவது சேல்ஸ் லெட்ஜர் அண்ட் ரிசீவபிள்ஸ் அதாட்டம் இது வந்து பீரியாடிக்கா என்ன நடக்குது நமக்கு ரிப்போர்ட், சேல்ஸ் ரிப்போர்ட் ஆகட்டும் இல்லை கேஷ் கலெக்ஷன் ரிப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாமே இல்லை ஓவர் டியூ நமக்கு ஏதாவது யாராவது பணம் தர வேண்டியது இருக்கா இல்லை நம்ம யாருக்காவது பணம் தர வேண்டியது இருக்கா, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சேல்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் சப் சிஸ்டம்ல நமக்கு டேட்டா என்ட்ரி பண்ணப்படும். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி சப் சிஸ்டம். இட் டீல்ஸ் வித் த ரெக்கார்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் இஷ்யூ ஸ்பெசிஃபைங் த price, quantity and date. It generates the inventory position and valuation report. ஸோ இந்த இன்வென்ட்ரி சப் சிஸ்டம்ல என்ன வருது அப்படின்னாக்கா இது எதுல டீல் ஆகுதுனாக்கா இது வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம் நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ இல்லை எந்த ப்ரைஸ்ல நம்ம வந்து அந்த ஐட்டம் சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ, என்ன குவான்டிட்டியில சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ, என்ன டேட்ல சேல் பண்ணியிருக்கோமோ, இது எல்லாமே இந்த இன்வென்ட்ரி பொசிஷனும் வேல்யூவேஷன் ரிப்போர்ட்லையும் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. Next, fourth one, purchase and accounts payable subsystem. It deals with the purchase and payments of creditors. It provides for ordering of goods, sorting of purchase expenses and payments to creditors. It also generates periodic reports about the performance of suppliers' payment schedules and positions of creditors.
ஸோ இந்த பர்ச்சேஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பேமெண்ட்ஸ் சப்சிஸ்டம்ல என்ன டேட்டாஸ் வரும்னாக்கா, இது நம்ம அந்த கம்பெனிக்காக பண்ற பர்ச்சேஸ் ஆகட்டும் இல்ல பேமெண்ட் ஆகட்டும், நம்ம யாருக்காவது பணம் தரணும்னாக்கா அவங்களுக்கு தர விஷயங்கள், அப்புறம் நம்ம கம்பெனிக்காக வாங்குற பர்ச்சேஸ் எல்லா பர்ச்சேஸும், ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கலாம், அசட்ஸா இருக்கலாம், ரா மெட்டீரியல்ஸா இருக்கலாம், ஸோ எல்லா பர்ச்சேஸும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இது கூட்ஸ் நம்ம ஆர்டர் பண்றது, இந்த பர்ச்சேஸ் வந்து சார்ட் அவுட் பண்றது எப்படின்னாக்கா எக்ஸ்பென்சஸ், அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுது, பேமெண்ட்ஸ் டு கிரெடிட்டர்ஸ், இது எல்லாமே பீரியாடிக்கலி எந்தெந்த நாள்ல எந்தெந்த வருஷத்துல நம்ம வந்து சப்ளை பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு இன்னும் எவ்வளவு நம்ம தர வேண்டியதுக்கு கடந்து, இது எல்லா டீடைல்ஸும் இந்த பர்ச்சேஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் சப்சிஸ்டம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பேரோல் அக்கௌண்டிங் சப்சிஸ்டம். It deals with the payment of wages and salary to employee. A typical wages report details for information about basic pay, dearness allowance, and other allowance of deduction from salary and wages on account of provident fund, tax, loans, advances, and other charges. The system generates report about wages bill, overtime payment, and payment on the account of leave, என்கேஷ்மெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த பேமெண்ட்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேரோல்னாவே என்னன்னாக்கா நம்மகிட்ட வேலை செய்யற ஸ்டாஃப்ங்களுக்கு அது டெய்லி கூலியா இருக்கலாம், தட் இஸ் வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை மாச சம்பளமா இருக்கலாம், அது சேலரின்னு சொல்லுவாங்க. நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு தர இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். இந்த வேஜ் ரிப்போர்ட் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன், இந்த பேசிக் பேலேருந்து டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க கம்பெனி, இந்த ஒரு சில கேட்டகரி ஸ்டாஃப்ஸ்ங்களுக்கு அந்த அலவன்ஸ், இல்லை வேற ஏதாவது அலவன்ஸ் இருக்கா, டிராவலிங் அலவன்ஸ் இருக்கலாம், எந்த அலவன்ஸ் இருந்தாலும் இருக்கலாம், அந்த அலவன்ஸ். அப்புறம் சேலரிலேருந்து என்னென்ன டிடெக்ட் பண்ணியிருக்கோம், அவங்க அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம், எமர்ஜென்சிக்கு வாங்கியிருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் டிடெக்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் வேஜ் அக்கௌண்ட்ல வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு, தென் டேக்ஸ் இருக்கு, லோன் இருக்கு, அட்வான்ஸ் இருக்கு. இந்த எல்லா சார்ஜஸும் பாத்தீங்கன்னாக்கா நான் இந்த பேரோல் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல ஜென்ரேட் ஆகுது. இதுல நம்மளால வேஜ் பில், அதாவது தினக்கூலி, அந்த டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம என்னென்ன டைம்ல பாத்தீங்கன்னாக்கா யார் யாருக்கு எவ்வளவு பே பண்ணிருக்கோங்கிற விஷயமும் நம்ம இந்த பே அக்கௌண்டிங் சிஸ்டம்ல பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் அசட் அக்கௌண்டிங் சப்சிஸ்டம். It deals with the recording of purchases, additions, deletions, usage of fixed assets such as land and building, machinery and equipment, etc. It also generates reports about the cost, depreciation and book value of the different asset. ஸோ இந்த ஃபிக்ஸட் அசட் அக்கௌண்டிங் சப் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ்ல ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை டெலிஷன் பண்ணியிருந்திருக்கலாம், ஸ்டாக் அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் அசட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது லேண்டு, பில்டிங், அப்புறம் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் எவ்வளோ வாங்கியிருக்கோம், விற்றுருக்கோம், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாமே இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காஸ்டோடது, டெப்ரிசியேஷனோடது, புக் வேல்யூ எல்லாமே நமக்கு இதுல ஜென்ரேட் ஆகும் ஃபிக்ஸட் அண்ட் அசட் அக்கௌண்டிங் சப்சிஸ்டம்ல. எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்டிங் சப்சிஸ்டம். This subsystem records expenses under broad group such as manufacturing, administrative, financial, selling and distribution of others. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்ல என்ன வருதுன்னாக்கா அது பேர்லயே தெரியுது, நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு, சப்போஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், மேனுஃபேக்சரிங்க்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு, ஃபினான்ஷியலுக்கு, செல்லிங்க்கு, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அண்ட் மற்ற விஷயத்துக்குலாம் எவ்வளோ நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோங்கிற விஷயம் எல்லாமே இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்டிங் சப் சிஸ்டம்ல வந்துடும். Tax accounting subsystem. This subsystem deals with compliance requirement, value added tax, that is VAT, excise customers and income tax. These systems is used in a large size organization. ஸோ இந்த டேக்ஸ் விஷயம் எல்லாமே இந்த டேக்ஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல இருக்கும். இங்க விஏடின்னு போட்டிருக்காங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் இருக்கு. இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த எடிஷன்னால இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்ப கஸ்டம் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், அப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாமே இந்த டேக்ஸ் அக்கௌண்டிங்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் சப்சிஸ்டம். This subsystem deals with the preparation of profit and loss account, balance sheet and cash flow statement of reporting purpose. So in the financial account நாவே என்னன்னாக்கா அந்த profit and loss account இருக்கும், balance sheet இருக்கும், cash flow statement இருக்கும். இது எல்லாமே இந்த financial account subsystemல வந்துரும். Costing subsystem. It deals with the ascertainment of cost of goods produced. It has linkages
with other accounting subsystems for obtaining the necessary information about cost of material, labor, and other expenses. This system generates information about changes in the cost that takes places during the period under review. ஸோ இந்த காஸ்டிங்கில் என்ன வருதுன்னாக்கா உங்களுக்கு இந்த கூட்ஸ் ப்ரொடியூஸோட காஸ்ட், தென் இந்த இன்ஃபார்மேஷன் எதோட இன்ஃபார்மேஷன்னாக்கா அந்த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல், காஸ்ட் ஆஃப் லேபர், காஸ்ட் ஆஃப் அதர் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தோட டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ஃபார்மேஷன் வச்சு உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ற இந்த காஸ்ட் சப் சிஸ்டம்ல. தென் பட்ஜெட் சப் சிஸ்டம், it deals with the preparation of budget for the coming financial year as well as comparison with the current budget of the actual performance. பட்ஜெட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இந்த மந்த் வந்து பட்ஜெட் ஆரம்பிக்கும். பிப்ரவரி மந்த்ல வந்து பார்லிமெண்ட்ல பட்ஜெட் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியும் ஒரு வீட்லையும் பட்ஜெட் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த பட்ஜெட் சிஸ்டம் சப் சிஸ்டம் வந்து நம்ம கம்பெனிக்கு இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு என்ன ஒரு பட்ஜெட் தேவை, அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ண போறோம், எவ்வளவு செலவு, என்ன டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் போடுறது இந்த பட்ஜெட் சப் சிஸ்டம்ல வரும்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது MIS. Management Information System deals with generation and processing of reports that are vital for management decision making. The information system should be so flexible as to provide customized report to support various managerial functions such as planning, organizing, staffing, oversight, control, and decision making, including operation function and strategic nature. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா இது எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, இது நமக்கு ஒரு 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 கம்பெனியில் இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்ல டிசிஷன் மேக்கிங்காக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இது எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணதுனாக்கா, பிளானிங் பண்றதுக்கு, ஆர்கனைசிங் பண்றதுக்கு, ஸ்டாஃபிங் எவ்வளோ அதிகமாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா, இல்லை ஓவர் சைட் அடுத்த வருஷத்துக்கு எப்படி நம்ம பிஸ்னஸ் கொண்டு போகலாம், இல்லை இன்னும் 5 வருஷத்துல எப்படி கொண்டு போகலாம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல யூஸ் ஆகுதுங்கிறாங்க. On the basis of the discussion, these are following differences between manual accounting and computerized accounting. மேல சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாத்துலயும் பேஸ் பண்ணும்போது மேனுவலா நீங்க நம்ம அக்கௌண்ட் பண்ணும்போதோ இல்ல கம்ப்யூட்டரைஸ்டா அக்கௌண்ட் பண்ணும்போது ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். 13.11 Comparison of the manual and computerized accounting system. Accounting is a process identifying, recording, classifying, and summarizing financial transactions to produce financial statement. Let us discuss the process of under the two accounting process, either manual process and computerized process, for the purpose of comparison. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அக்கௌண்டிங் எதுக்காக போடுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ரெக்கார்ட் பண்றதுக்கு, அதை கிளாசிஃபை பண்றதுக்கு, அதை சம்மரைஸ் பண்றதுக்கு, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸா தெரியறதுக்காக தான் அக்கௌண்டிங்கே பண்றோம். இந்த அக்கௌண்டிங்ல 2 வகையான அக்கௌண்டிங் நம்ம வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு மேனுவல் ப்ராசஸ், இன்னொன்று கம்ப்யூட்டரைஸ் ப்ராசஸ். அது ஏன் இந்த கம்பேரிசன் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். Identifying financial transaction and recording them in the books of the account by applying the principles of accounting is the manual process carried out by the authorized persons or on the basis of the accounting manual. This process is thus common under both the processes. இப்போ ஐடென்டிஃபைங் ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணாக்கா அது என்ன பண்ண போறோம்னா, நாம அந்த பேசிக் பிரின்சிபல் அக்கௌண்டிங் பிரின்சிபலை மனசுல வச்சுதான் நம்ம இந்த ப்ராசஸை வந்து என்ட்ரி பண்ண போறோம் ஒரு ஆத்தரைஸ் பர்சன் மூலமா. இந்த ப்ராசஸ் வந்து போத் மேனுவல்லையும் சரி கம்ப்யூட்டரைஸ்லயும் சரி இந்த ப்ராசஸ் ரெண்டுலயும் சேம் தான். நெக்ஸ்ட், ரெக்கார்டிங். The process of recording transaction in the books of original entry, posting them into ledger account, performing mathematical functions, either adding, subtraction, and totaling, are carried out manually under the manual process. In the computerized process, transactions are recorded in the books of accounts and remaining functions are performed without any further process or command being carried out manually. இப்போ இந்த ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரிஜினல்
என்ட்ரி நம்ம புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரியில போடுவோம். அதுக்கப்புறம் அது லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன், அதாவது சப்ட்ராக்ஷன், அடிஷன், அப்புறம் டோட்டலிங், இது எல்லாமே நடக்கும் மேனுவல் ஃபங்க்ஷன்ல, இந்த ப்ராசஸ் மேனுவல் ப்ராசஸ்ல. அதே கம்ப்யூட்டர் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னாக்கா டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். மீதி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இந்த அடிஷனல் அப்புறம் சப்ட்ராக்ஷன், இந்த டோட்டல் பண்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கமாண்ட் மூலமா அது கம்ப்யூட்டரைஸ் நடக்குது. இல்லையா நம்ம வந்து கமாண்ட் வந்து மேனுவலாவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிளாசிபிகேஷன். In the manual process, the transactions are recorded in the book of original entry and are posted into ledger accounts. It means that after recording the transaction, another process of posting process is carried out by internal sorting of data, either with the help of utility or application software without any further process. ஸோ கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் ப்ராசஸில் இது டிரான்சாக்ஷன் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்கனாக்கா ஒரிஜினல் புக்கில் ஆஃப் என்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அப்புறமா லெட்ஜரில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அதே ரெக்கார்டிங்கில் அப்போ ரெக்கார்டிங் பண்ண வாட்டி லெட்ஜரில் ரெக்கார்டிங் பண்ண வாட்டி அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் ப்ராசஸ்ல கேரி பண்றாங்க. அது இன்டர்னல் சார்ட்டிங் சொல்லுவாங்க, இன்டர்னல் சார்ட்டிங் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ உங்களுக்கு எந்த ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு தேவைப்படாது இந்த இன்டர்நெட்டிங் சார்ட்டிங் பண்ண வாட்டின்னு சொல்றாங்க. அந்த கிளாசிபிகேஷன். நெக்ஸ்ட் சம்மரைசிங். In the manual system of accounting, the data under each ledger is summarized and balance of each account is ascertained to prepare the trial balance. As a result, preparing ledger accounts, it is essential to prepare the trial balance. In the computerized process, the transaction or event once recorded is sorted in the balance and can be processed to produce the trial balance directly. இப்போ சம்மரைஸ்னாக்கா டோட்டலா என்ன நடந்திருக்கு அங்க அந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த அக்கௌண்டிங், இந்த டேட்டா லெட்ஜர்ல இருக்க டேட்டாஸ், அப்புறம் இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க டேட்டாஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸ்ல பண்ணும்போது இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து டைரக்டாவே நம்மளால சம்மரைஸ் பண்ண முடியும் இந்த கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம்ல. இதே மேனுவல்னாக்கா ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா நம்ம புக்கு என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். Adjustments entries are passed to rectify the error or the follow the matching concept of accounting, either matching the cost with revenue. The process of passing adjustment entries can be equated with the recording process. These entries are identified and recorded in the books of accounts. The remaining process are the same discussed above. Adjustment entry na ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சப்போஸ் நம்ம இது பண்ணும்போது என்ட்ரி போடும்போது தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அது மறுபடியும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் மூலமா சரி பண்ணிக்கலாம், அப்படி அது மேட்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட தப்ப. இது வந்து காஸ்டா இருக்கட்டும் இல்ல ரெவன்யூ ஆகட்டும், ஏதா இருந்தாலும் நம்மளால அதை ஈக்குவேட் பண்ண முடியும் இந்த ரெக்கார்டிங் ப்ராசஸ் மூலமா. இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னாக்கா புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இந்த ப்ராசஸ் வந்து இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குரூப்பிங் ஆஃப் அக்கவுண்ட். One of the basic of the correct accounting is determining whether the transaction is a capital revenue in nature and accordingly with account head is the debited or credited. Once this decision is taken, the account is grouped as an asset and liability and income or expenses at the time of preparing the financial statement. The above process is followed with the manual system of the accounting is adopted. However, in computerized accounting, whether the account head is asset or and liability and income and expenses is decided at the time of transaction takes place. As in the case of manual accounting, it also defines whether the particular head of account shall be shown as an asset or liability or an income or expense. ஸோ இந்த குரூப்பிங் ஆஃப் அக்கௌண்ட்னா சிம்பிளா சொல்லணும்னாக்கா இது வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அதோட நேச்சர் தகுந்த மாதிரி குரூப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல்னா கேபிட்டல், ரெவன்யூனா ரெவன்யூ, எக்ஸ்பென்சஸ்னா எக்ஸ்பென்சஸ், இன்கம்னா இன்கம், இந்த மாதிரிலுமே குரூப் பண்ணுவாங்க.
இந்த குரூப் எல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்காக பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட். இது வந்து மேனுவல் சிஸ்டம்ல வந்து இதை அடாப்ட் பண்றாங்க. இதே கம்ப்யூட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த ஹெட்ல நாம இப்போ எக்ஸ்பென்சஸ், லயபிலிட்டிஸ், அசட்ஸ், இன்கம் அந்த மாதிரி எல்லாமே நம்ம அந்த ஹெட்ல நம்ம என்ட்ரி பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா இது வந்து குரூப் ஆயிடும். இதுல கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது. ஃபைனலி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா in the manual process availability of trial balance is essential to prepare the financial statement. In the computerized process financial statement are generated from the system itself. Hence there is no need of have a trial balance. இதே மேனுவல்னாக்கா நம்ம ஜேர்னல், அப்புறம் லெட்ஜர், அப்புறம் நிறைய புக்ஸ் நம்மளால மெயின்டைன் பண்ணணும், நிறைய என்ட்ரிஸ் போட வேண்டியதா இருக்கும். இதே வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்னாக்கா நம்ம ஜஸ்ட் ஒரு என்ட்ரி ஃபர்ஸ்டே ஆரம்பத்திலே ஜேர்னல்லையோ இல்ல லெட்ஜர்லயோ கொடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் வந்து ப்ரிப்பேர் ஆயிடும். எப்ப தேவையோ அப்போ நம்மளால அந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் அவங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்ப்யூட்டரைஸ் அண்ட் மேனுவல் இதை பத்தி சொல்றாங்க.